சரி, திருவள்ளூர் ராஜா நகர் தொழிலாளர் சங்க குறிப்பு தொழிலாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் நான் பேசுகிறேன். முன்னாள் தலைவர் ராஜா நகர் சங்க தலைவர் சில கோரிக்கைகளா அறிவித்தார். அந்த கோரிக்கை சரியான முறையில் உடன்பாடு கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறையான முறை, சில வார்த்தைகள் தவறான முறையில் கருத்துக்கள் சொன்னார். அந்த கருத்துக்கள் அவர்களோட பேசுற சேனல்ல நாங்கள் மீண்டும் தெரிவிக்கிறோம். சேனல்ல அவர் சங்கத்துடைய முரண்பாடுகள் தவறான முறையில் சொல்றாரு. அவரு பணம் வாங்கிட்டு சங்கத்தை நடத்துறோம், 20,000 30,000 சங்கத்தை நடத்துறோம் அப்படின்ற முறையில் அவர் சொல்றாரு. அது மாதிரிலாம் நாங்கள் சங்கத்தை நடத்தவே இல்லை. எங்கள் சங்கம் மிக மிக தெளிவாக சங்கம் நடத்துகிறோம். எந்த ஒரு நன்கொடை பணம் வாங்கினாலும் சரி, அந்தந்த இது மக்கள் கொடுத்தப்ப மக்களுக்கே போய் சேர அளவுக்கு எங்கள் நிர்வாகி எல்லாமே கரெக்டான முறையில் செயல்பாடு பண்ணுகிறார்கள். எங்கள் நிர்வாகி எல்லாமே எந்தெந்த முறையில் பண்ணணும் காசுன்னு சொல்லிட்டு கரெக்டான எங்கள் நிர்வாகி யாரும் 10 ரூபா காசு அவங்க வீட்டுக்கு துணைத் தலைவராகவும் செயலாளராகவும் யாருமே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அந்த மக்கள் கொடுக்குற காசு இந்த கேமரா மாற்றுறது, எதிர் செய்யறது, அந்த மிக தெளிவாக நாங்கள் பண்ணுகிறோம். தலைவர் முன்னாள் தலைவர் சொல்றார், இதை பண்றாங்க அதை பண்றாங்க, அது தவறான கருத்து அதெல்லாம் 25 வருடங்களாக என்ன பண்றாங்க? அவங்க எந்த இதுவும் பண்ணல, ரோடு வசதி பண்ண எதுவுமே பண்ணல. இன்னைக்கு நாங்கள் எடுத்த சங்க முயற்சியால அவங்க எங்களுக்கு ஆப்போனண்டா ஒரு அறிக்கைலாம் கொடுக்குறாங்க. அப்பா காலத்துல என்ன பண்றாங்க? பணம் வாங்க 50,000 வாங்குறாங்க, 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. இந்த காசுலாம் அவங்க சொந்த சூழ்நிலைக்கு பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே அவங்க சொன்னேன், சங்கம் ஒரு பொது சொத்து, அது தனிநபருக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் எங்க சங்கம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் அதை மாதிரி கொள்கைப்படல. இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு. கவுன்சிலர் சொன்னாரு, என்ன கவுன்சிலர் சொன்னாரு? 25 வருஷமா கவுன்சிலர் சொல்ல, கவுன்சிலர் ஆகுது 3 ஆண்டுகள் அவர் கவுன்சிலர் 25 வருஷம் சங்கத்தை நிர்ணயம் பண்ணாங்க. அப்பெல்லாம் இந்த இலவச கார்டுக்குள்ள சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? இன்னைக்கு நாங்க சங்கம் ஆரம்பிச்சு அதை நாங்க செயல்பாடு பண்றத உங்களுக்கு ஊத்துதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அறிக்கையை கொடுக்குறீங்க. அது தனித்து ஒரு அறிக்கை கொடுக்கல. கவுன்சிலர் சொன்னாரு, மாவட்ட உறுப்பினர் சொன்னாரு, அதை வச்சு நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க. தனித்து நீ கொடுக்க வேண்டியதானே? நீ சங்க தலைவர் தானே, நீ ஏன் கொடுக்க? சங்க தலைவர் நீ கொடுக்க வேண்டியதானே? ராஜா சங்க தலைவர் நான் அறிக்கை கொடுக்குறேன், இலவசமா நான் கார்டு தர போறேன், அட்டை தரேன், யாரும் கார்டு காசு கொடுக்க தேவையில்லை, பணம் நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது, இலவசமா நான் கார்டு தரேன். நீ தனித்து நிர்ணயம் பண்ண வேண்டியதானே? ஏன் உன்னால முடியல? மாவட்ட உறுப்பினர் சொல்லி நீ பண்ண அவசியம் இது. அப்படி தலைவரா நீ? தவறு தானே அது? இது என்ன கோரிக்கை? இது தவறான கோரிக்கை. இது நீங்க சங்கத்து மேல எந்த நாங்க சங்கம் நடத்துறோம் 154 சங்கம் 3 மாசம் நாங்க 150 5 மாசம் மேல ஆகி போச்சு. நாங்கள் ஒரு நன்கொடை வாங்கினா கூட அதை துணை செயலாளரோ இல்ல தலைவரோ இல்ல பொருளாளரோ யாரு வீட்டுக்கோ அவசியத்துக்கு நாங்க எடுத்துக்கொள்ளவில்லை. எங்க பணம் தான் அதுல இருக்குது. ஆனால் அது ஒரு கேமரா, இந்த ஊருக்கு என்ன நடந்து பண்ணும்போது கேமரா போட்டோம், லைட் ஸ்ட்ரீட் லைட் போட்டோம். இந்த துப்புரவு பணியாளர்கள் குப்பை எடுக்கணும், உடனே எங்களுக்கு கால் பண்றாங்க மக்கள். உடனே எங்க ஆப்ல கால் பண்ணா நாங்க உடனே ரெடி பண்றோம். எல்லாம் செய்யறாங்க, செய்யாத எதுவுமே பண்ணல. சாதாரண மின் கட்டணம் கட்டாச்சுன்னா கூட உடனே எங்க வாட்ஸ்அப் லைன் போன் பண்றாங்க. உடனே அதை எங்க செயலாளர்களும் எல்லாம் நிறைவேற்றி உடனே அதை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, பண்றாங்க. பண்ணாலும் விடவே இல்லை யாருமே. நாங்க 10 ரூபா காசு எடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? இதுதான் எங்களோட சங்க நிர்ணயம். அவர் தவறான கருத்துக்கள் அவரே சொல்றாரு. கவுன்சிலர் சொன்னாரு, நாங்க இலவசமான அட்டை போடுறோம், இவ்வளவு கோபம் வந்தாரு அவரு. சொல்லுங்க சார், இவ்வளவு கோபம் வந்தாரு அவரு? நல்லா இருந்தாரு. அதான் அந்த அணி கொடுக்கறது அப்பா காலத்துல இருக்காரு. அப்பா காலத்துல 20-22 வருஷத்துக்கு அணி கொடுக்க வேண்டியதானே? கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிட்டு இதை புதுசங்க ஆரம்பிச்ச உடனே தெளிவாகிட்டு இந்த அறிக்கை கொடுத்து என்ன அர்த்தம்? மக்கள் நீங்க யோசனை பண்ணிக்கணும்.
நல்ல தெளிவா ராஜாவியார் குடியிருப்பு சங்கத்து எல்லாம் நான் சொல்றேன். நான் தலைவராகி ராஜாவியார் மக்கள் ரொம்ப தெளிவாக இப்ப ஆகிட்டாங்க, தெளிவுபடுத்துற மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது தவறான அறிக்கை கிடையாது. ஆனால் கொடுத்த அறிக்கை அவரு சொந்த முயற்சியை கொடுத்துருக்கிறோம், அடுத்தவர் சொல்ல முயற்சி கொடுத்தது ரொம்ப தவறு. எங்களோட சங்கம் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கம். எங்களோட சங்க அமைப்பே இதான், பக்கா ரிஜிஸ்டர் பண்ணி சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். சாதாரணமா ஒரே தலைவராகி சங்கம் கிடையாது, 11 நிர்வாகி. எங்கள் சங்கத்துக்கு தலைவராக துணைத் தலைவர், துணைச் செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர், இது மாதிரி 11 நிர்வாகி சேர்ந்துதான் சங்கம். கேள்விகள் கேட்போம். ஒரு காசு வந்து எங்க லட்சர்ல இருக்குது, எங்க லட்சர்ல எல்லாமே டிசிப்ளினா எழுதி வச்சுக்குது. இதுவே ஒரு ஆர்டிஓ, ஒரு கவர்மெண்ட் ஆர்டிஓ கேட்டா கூட சரி, உடனே லட்சத்துக்கு போட்டா எங்க லட்சத்துக்கு பக்காவா இருக்காது ரிஜிஸ்டரோட. எங்களுக்கு அடுத்த ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மக்களுக்கோசம் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், எங்களோட சேவை ராஜாஜி குடியிருப்பு மக்களுக்கு அனைத்துக்கும் மக்கள் தான் முழுக்க சேவை பண்ணிக்கிறாங்க. எங்களோட சொந்த பணத்தை சேவை பண்றாங்க.